மன வலிமை மனிதனுக்கு மிக அவசியம். என்னை போன்ற ஊனமுற்றவர்களுக்கு அந்த மன வலிமை இருப்பதால் தான் எங்களால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடிகிறது. இன்றைக்கி ஒரு நல்ல இடத்துல இருக்கேன் ஜெயிச்சு. இதை நினைக்கும்போது பெருமைப்படுறதை விட என்னோடய மன வலிமையை நினைத்து நான் கர்வப்பட வேண்டும். நான் கர்வம்தான் படுறேன். பட் யாரையும் நம்பி எதுக்காகவும் எவங்கிட்டையும் போய் கையேங்கல. அதுதான் எனக்கு கிடைச்ச வெற்றி. நான் உழைச்சேன், நான் செலவழிச்சேங்கிற லெவலில் தான் வச்சுருக்கார் கடவுள். எப்படி ஒரு லைஃப் இருந்தால் அருமையான லைஃப்பில் தற்கொலைங்கிறது எங்களை மாதிரி ஆட்களுக்கு, அதாவது உடல் ஊனமுற்றவங்க எடுக்கிற ஆயுதம் தற்கொலையாக தான் இப்போதைக்கு இருக்குது. ஆனால் அந்த காலத்துலேயே எங்கள் அம்மா என்னை வாழ வச்சு பார்த்தாங்க. என்ன எனக்கு வேலை கிடச்சி நான் வாழ்கிறது, நான் சம்பளம் வாங்குறது, என் காசில் ஒரு புடவை கூட வாங்கி கொடுக்க முடியாமல் கடவுள் அவங்கள எடுத்துக்கிட்டான். பட் இருந்தாலும் இதெல்லாம் இட்ஸ் அ பார்ட் ஆஃப் த லைஃப்னு சொல்லுவாங்கள்ல. என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கணும்னு நடக்குது. இது என்னோட 10 பர்சனல் பதிவு. எனக்குமே எந்த இடத்துல தோற்றம் நடந்தாலும் அந்த இடத்துல தான் உன் வாழ்க்கை ஆரம்பிக்கும். அதை மட்டும் மனசில் வச்சு செயல்படுங்க அனைவரும். நன்றி.